இன்றைக்கு இந்த இடத்துல 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் கலைஞர்கள் சேர்ந்து ஒரு கிண்ண சாதனையை நிகழ்த்த போறாங்க. நாங்க முல்லைத்தீவு மாவட்டத்துல இருந்து வரோம். நாங்க கல்முனையில இருந்து வந்திருக்கோம். வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்ட் 5000 பேரோட நடைபெற இருந்த இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 5000 பேரை தாண்டிட்டு இலங்கையில் எல்லா இடங்கள்ல இருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்காக வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, வெளிநாடுகள்ல இருந்தும் இதில் பங்கு பெற்றதுக்காக வந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கிறதுக்கு முதல் ஒத்திகை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கும் மேற்பட்ட மக்களே இந்த இடத்துல கூடியிருக்கிறாங்கன்னு சொல்லணும். ரியர்சலை பார்த்தீங்கன்னாலே ஆசையாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், அவங்களோட பெற்றோர்கள் என்று நிறைய பேர் இந்த காளி முகத்திடல சுற்றி நிற்கிறாங்க. இப்போ இதை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கிறதுக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கு பாருங்க. இப்போ நடுவர்கள் அதை செக் பண்ணி எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க. நேரம் இப்போ 8 மணியை தாண்டிட்டு இருந்தாலும் சரியான வெயிலாக இருக்குது. இப்பயும் பாருங்க, பிள்ளைகள் வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அவங்களோட கையில் ஒரு QR இருக்குது. அந்த QRை ஸ்கேன் பண்ணால் எத்தனை பிள்ளைகள்ன்றதை கவுண்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இவ்வளவு நேரமும் நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருந்த உலக சாதனை போட்டி இப்போ ஆரம்பமாயிட்டு. இந்த பாரத கலைஞர்களே ஒன்றிணைந்த சாதனை 10,000 சலகைகள் இலங்கை தாய் திருநாட்டின் முட்டி மோதிய சங்கமம் 2026. இதோ இந்த சர்வதேச உலக சாதனை நிகழ்வின் உத்தியோகபூர்வ முடிவு கொழும்பு காலிமுகத்திடலில் இருந்து 4,988. Congratulations. A new record has been made. அத்தோடு கடல் தொழில் கடல் வளங்கள் நீரியல் துறை அமைச்சர் கௌரவ ராமலிங்க சந்திரசேகரன் அவர்களிடமும், அதே போன்று தொழில் பிரதி அமைச்சர் கௌரவ மஹிந்த ஜெயசிங்க அவர்களின் கரங்களிலும், அத்தோடு எங்களுடைய இந்திய உயர்சாரிகள் சந்தோஷ் ஜா ஆகியோர் கரங்களுக்கு இப்பொழுது வைபவ ரீதியாக கையளிக்கப்படுகிறது. எல்லோரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி ஒரு கரகோஷம் காலி முகத்திடல் அதிர வேண்டும். இது பாரத கலைஞர்களின் ஒன்றிணைந்த சாதனை.